அப்போ இந்த மாதிரி தான் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுடைய தன்மை இருக்கும். ஒரு வித்தையை வந்து ரொம்ப நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்க, படிப்பை சரியாக படிக்கக்கூடியவங்க, 90 மார்க் 100 மார்க் எல்லாம் எட்டக்கூடியவங்க யாருன்னா இவங்க தான் இருப்பாங்க. வேற எதுவும் உங்களுக்கு இருக்காது. மேக்ஸிமம் அரசாங்க வேலையில் அவங்க தான் இருப்பாங்களோ? ஆமாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இவங்களால ஈஸியாக பண்ண முடியும். காரியமே கண்ணா இருக்கிறது, வேற எந்த சிந்தனையும். இப்போ சொன்னோம் இல்லைங்களா, கிளியோட கழுத்து தெரியுது அப்புறம் கண்ணு தான் தெரியும் நான் இல்லைங்களா. அதில் துரியோதனன் ஒரு கமெண்ட் அடிப்பார். இவர் என்ன சொன்னார், மரம் தெரியுது கிளை தெரியுது கிளி தெரியுது அப்படின்னாரு இல்லையா. அது மாதிரி முதல் தடவையாக வந்து அர்ஜுனன்ட்ட கேட்கும்போது என்ன தெரியுதுன்னு, கிளை தெரியுது கிளி தெரியுதுன்னு, மரம் தெரியலன்றான். ஆமா, அர்ஜுனோட கண்ணை அவுட்டு போட்டிருக்கு. அவ்வளவு பெரிய மரமே தெரியலங்கிறான். இப்ப என்ன பண்ண போறான்னா, இப்ப திருவண்ணூர் அடுத்து வந்து இப்ப என்ன தெரியும் கேட்டவொன்னு, கிளியோட கழுத்து தான் தெரியணும்னு சுத்தம் அதுவும் தெரியல போல் இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிப்பாரு. அது மாதிரி இவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ ஒரு வித்தையை கத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான கமெண்ட்டுகளும் வரும். ஏன்னா இவன் வந்து ஆசிரியர் ரொம்ப நெருக்கமா இருக்கிறான், ஆசிரியர் சொல்றது அப்படியே செய்யறான். பொறாமை உள்ள மாணவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, கூட இருக்கிறாங்க. படிப்பை பார்த்து வாஜார் கூடவே தான் இருப்பானுங்க, அப்படி ஒட்டிகிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து பாஸ் பண்ணாமலே பாஸ்ன்னு போடுற அளவுக்கு போடுறது இல்லைங்களா. ஆனா சிறந்த படிக்கிற ஆளுங்க தான் எல்லாருமே சிறந்த மாணவனா இருப்பாங்க. பெண் பிள்ளைகளும் அப்படிதான், ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கும்பலக்கணமாக இருப்பாங்க. எப்படியா படிச்சாலும் டீச்சர் வாலண்டியா சொல்லி கொடுப்பாங்க, வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க, இதை படிச்சு இதெல்லாம் வரும்பாங்க. ஏன்னா வாங்குற தன்மை இருக்கு இல்லைங்களா. கும்பத்திட்ட வந்து ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படியாது. அப்போ ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவன் வந்து இவன் நம்ம சொல்றதெல்லாம் செஞ்சு முடிப்பான், அப்புறம் இன்வால்மெண்ட்டோட அவங்க தம்பி இதெல்லாம் படிச்சுக்க இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்சிட்டு வெற்றி ஆயிடுவாங்க. வெற்றி அடைஞ்சிட்டு அப்புறம் திரும்பி ஏற்று நிற்க வேண்டிய கட்டாயம் வரும்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதெல்லாம் பின்னாடி இருக்கும், ஆசிரியரே ஏற்று நிற்க வேண்டிய கட்டாயம். ஆமா, அதெல்லாம் வரும். அதான் சார், அப்போ அவங்க எந்த இதை படிக்கலாம்? சரியான கேள்வி கேட்டீங்க. இப்போ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடங்கிற செவ்வாய். உங்களுக்கு செவ்வாய் வந்து 3 விதமான கல்விகளை குறிக்கும். பொதுவாகவே மெடிக்கல் சார்ந்து குறிக்கும், சிவில் சம்மந்தமான உள்ளதாக இருக்கும், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸையும் குறிக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து இந்த மாதிரியே தன்மை உடையது. இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங், டாக்டர் சம்மந்தப்பட்டது. டாக்டர்னா அறுவை சிகிச்சைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியாக அப்போ இந்த துறைகளெல்லாம் மிகச்சிறந்த நபர்களாக இருப்பாங்க. ஒரு பில்டிங் இப்போ சிவில் இன்ஜினியர் இருக்காங்கன்னா அருமையான டிராயிங் பண்ணுவாங்க. டிராயிங் போட்டு பிளானிங் ரொம்ப பக்காவாக போடுவாங்க. எவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப எளிதாக பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் வெளிநாடு தொடர்புடையவர்களாக மாறிடுவாங்க. தொழில் கல்வி படிச்சிருக்காங்க அப்படின்றப்ப சிவில் இன்ஜினியரிங் இல்லை இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெடிக்கல் சம்மந்தமாக டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே போவாங்கன்னா இந்த இவங்களுடைய 10ஆம் இடங்கிறது விருச்சிகம் ஆகிடுது, 2ஆம் இடங்கிறதும் உங்களுக்கு மீனம் ஆகிடுது. இரண்டுமே ஜலராசி. உங்களுக்கு வருமானம் வர்றதும் அவங்களுக்கு 2ஆம் இடம் வந்து குருவனுடைய வீடாகிறதுனால அது ஜலராசித்தை குறிப்பிடறதுனால வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் அல்லது வெளிநாட்டுக்கு உபகரணங்களை அனுப்பக்கூடிய ஒரு வியாபாரி இப்படி ஆயிடுவாங்க. போஸ்டிங் இருந்தாலும் கவர்மெண்ட் போஸ்டிங் ஹை ஆஃபீஸில் தான் இருப்பாங்க, ஹை ஆஃபீஸில் தான் போடுவாங்க. கும்பம் வந்து அந்த மாதிரி. ஆனால் டவுட்டு வந்துக்கிட்டே இருக்கும், சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். மிக எளிதாக அதிலெல்லாம் இதாகிடுவாங்க, வெற்றி அடைஞ்சிடுவாங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ தொழில்துறையில் இருக்கிறாங்க அப்படின்னா மிக உயர்ந்த இடத்துக்கு ரொம்ப எளிதாக போயிடுவாங்க. பெரிய பெரிய ஜாமான்களும் ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. ஒரு 25 வருஷம் ஒரு தொழிலில் இருக்கிற ஆட்களை மிக எளிதாக ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. தக்க வச்சுக்க தெரியாமல் தான் தோல்வி அடைவாங்க. மெயின்டெனன்ஸுங்கிற குறைபாடு தான் உங்கள்கிட்ட. அதனால தான் தோல்வியை தவிர திறமையிலெல்லாம் ஒன்றும் குறைபாடு கிடையாது, மெயின்டெனன்ஸ் இருக்காது. அப்போ மெயின்டெனன்ஸுக்கு ஒரு ஆள் வந்தாச்சுன்னா இவங்க மிகச்சிறந்த நபர். இப்போ கூட யாரோ ஒரு ஆள் இருக்கணும் ஆலோசனை சொல்கிறதுக்கு. அதோட முக்கியமான விஷயம், உங்களுக்கு தொழில் துறையில் இருக்காங்களோ இல்லை போட்டியாளராக இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு எதிரிகள் வலிமையான நபர்கள். எதிரி தான் இவங்களுடைய திறமையை நிரூபிக்கிறாள். எப்போது போட்டியும் ஒரு காம்படிஷன் வருதோ அப்போல்லாம் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அப்போ தான் இவங்களோட திறமையே தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இவங்க கல்வி வந்து சிறப்புடையது, தொழிலும் உங்களுடைய சிறப்புடையது. அப்போ வெளிநாட்டு தொடர்பது ரொம்ப எளிதாக உங்களுக்கு அமைஞ்சிடும். கல்வி சிறப்பு அந்த மாதிரியாக
கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இருப்பாங்க. அதான் சார் என்ன சொல்ற, சிவில் இன்ஜினியரிங், மெடிக்கல் அதுன்னு சொன்னீங்க இல்லையா, இதுல நிறைய உட்பிரிவுகள் இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய இருக்குது. இப்ப அதுல வந்து இவங்களுக்கு எது ஷூட்டுன்னு சொல்லிட்டு எது நம்ம அது அவங்களோட ஜாதகம் தீர்மானிக்கும். அதான் கேட்குறேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்போ 10ஆம் இடத்துக்காரன் செவ்வாய் எங்க இருக்காங்கிறது முக்கியமானது, 2ஆம் இடத்து குரு எங்க இருக்குங்கிறது முக்கியமானது. ஏன்னா இந்த 2 பேர் தான் தொழிலை தேர்ந்தெடுக்கிறாங்க. கல்வியை தீர்மானிக்கிறது குரு, தொழிலை தீர்மானிக்கிறது செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய் வந்து அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு, 10ஆம் இடத்துல இருந்தாக்கா இப்போ முழுக்க முழுக்க அவங்க மெடிக்கல்ல வந்து, அதாவது ஒரு துறையிலேயே பல படிப்புகள் இருக்கு பாருங்க, அடுத்து போறன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அதனுடைய எட்ஜ் வரைக்கும் போற அளவுக்கு அவங்களுக்கு திறமை வந்துடும். ஸ்டார்டிங்ல இருந்து அந்த துறையினுடைய கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த செவ்வாய் எங்க இருக்குங்கிறது அவங்க ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது. குருவும் செவ்வாயும் எங்க இருக்கிறாங்கன்னா, இப்போ குரு வந்து கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுனால எந்த மாதிரியான கல்வி இவங்க தேர்ந்தெடுப்பாங்க, குரு இருக்கிற தன்மையை பொறுத்து ஜாதகத்தில் எங்க இருக்கோ அதை பொறுத்து. ஆமா, அதே மாதிரி அவங்க என்ன பணி செய்ய போறாங்க, அல்ல என்ன தொழில் செய்ய போறாங்கிறது அந்த 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் தீர்மானிக்கும். அது எந்த இடத்துல இருக்குதோ அதன்படி அவங்களுடைய நீங்க சொல்ற அந்த உட்பிரிவுலாம் இருக்க, ஆமா, அதெல்லாம் அதில் எதை தேர்ந்தெடுப்பாங்கிறது அது வந்துடும். அப்போ வந்து நீங்க ஒரு இதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவர் ஜாதகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கும்பலக்கணம் நம்ம சொல்றது பொது. ஸோ இந்த மாதிரியான 3 துறைகளில் அவங்களுடைய கவனம் இருக்கும் போவாங்க அப்படிங்கிறோம். அதனுடைய உட்பிரிவுகள் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அமையும். அதனால் எதை விட்டாலும் படிச்சிருவாங்க, அதில் நிறைவு காணுவாங்க. ஆனால் பிடித்த விஷயங்கள் இந்த 3 விஷயங்கள். செவ்வாய் சார்ந்த துறைகள் அவங்க எளிதாக பயணிப்பாங்க. நம்ம மகாபாரதத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் மட்டுமல்ல, இன்னும் பல முக்கியமான அஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குரு கற்றுக் கொடுக்குற வித்தைகளை அப்பப்போ பிரயோகப்படுத்தி பார்க்கறது அர்ஜுனனுடைய வழக்கம். அப்போ ஒரு காட்டுக்குள்ளே போகிறான். காட்டுக்குள்ளே போய் ஒரு பன்றி ஓடியாருது. இவன் ஒரு அம்பு விடுறான், அதுக்கு நேரம் இன்னொரு அம்பு வந்து நிற்குது. ஒரு பன்றியில் வந்து குடிக்கிறான். இவன் கரெக்டாக வாயில் கொண்டு ஊதுறான். அந்த பக்கத்துலேருந்து ஒரு வாயில் வந்து ஒரு அம்பு குத்துது. குத்துனு இவ்வளவு ஷார்பா எவன்டா நமக்கு கற்றுக் கொடுத்த வித்தை மாதிரி ஒருத்தன் பண்ணிருக்கானே. அவனு யாரா அவன் பார்த்தாக்க ஏகலைவன். அவன் பார்க்குறான், நீ யாருக்கிட்ட இந்த வித்தையை கற்றுக்கிட்டேன்னு அர்ஜுனன் கேட்குறான். குரு எனக்கு குருநாதர் துரோணாச்சாரியா இருக்கான். அப்ப நமக்கு மட்டுமே சொல்லி ஏமாத்திட்டாரு, இவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு நேராக குருக்கிட்ட போவாங்க. குருவே, நீங்க எனக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, உங்ககிட்ட கற்றுக்கிட்டே இன்னொருத்தனை சொல்றா, நான் பிரயோகித்த மாதிரி அவனும் அடிக்கிறான் அப்படின்னா துரோணருக்கு ஆச்சரியம் போகும். அது யாருப்பா, அது நான் கற்றுக் கொடுக்கவே இல்லையே, உனக்கு மட்டும்தான் அதை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன், பார்க்கலாமான்னு சொல்லி இப்போ போய் ஏகலைவனை பார்க்குறாங்க. பார்த்தாக்க அவன் பார்த்தா அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னு அத்தனையும் அவன் செஞ்சு காமிக்கிறான். இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி நான் நேரில் நான் பார்த்ததே இல்லையா, நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது இல்லையா, இதெல்லாம் உனக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டோன்னே, உங்களை மாதிரியே ஒரு பதுமை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டேன், கிளாஸ் எல்லாம் பாதியில் போயிட்டு இடையில கற்றுக் கொடுக்க முடியாது நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால நான் உங்களை மாதிரி ஒரு பதுமை செஞ்சேன், உங்களுக்கு முன்னாடி எனக்கு தோன்றதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிமா, நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, குரு தட்சணை இல்லாமல் நீ வித்தையை கற்றுக்க கூடாதேப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே, குருவே நீங்கள் என்ன தட்சணையாக கேட்குறீங்களோ நான் அதை கொடுக்க தயாராக இருக்கணும்னு உன்னுடைய கட்டவரில் கொடுத்துருன்றாரு. ஏன்னா தான் சொல்றதெல்லாம் அவனுக்கு நடக்குது அப்படின்னா பிரம்மாஸ்திரமும் அவன் எளிதாக வந்துருமே அவனுக்கு. அர்ஜுனன் தான் இருக்கு. ஆமா, அர்ஜுனனுக்கு நிகராக ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்து கொடுறோம் சார். கட்டவரத்துல நீங்க ஒன்றும் வில்லம்பல எதுவுமே பண்ண முடியாது, பிடிக்க முடியாது இல்லையா. வெறும் இந்த 4 வரல வச்சு என்ன செய்யுது ஆச்சரியம். நீங்க மகாபாரதத்துல போர்ல அவன் வந்து இந்த 4 வரல வச்சு வித்த காமிப்பான். ஏகலைவன் பூர்வம் போருக்கு வந்து பண்ணுவான். அது மாதிரி அப்போ இந்த அர்ஜுனனுக்கு நேராக இன்னொருத்தர் இருக்கக்கூடாதுங்கிறது தீர்மானிக்கிறாரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்த அதிபதி குரு, 11ஆம் இடத்த அதிபதி குரு. அப்போ இவங்களுடைய சம்பாத்தியம் வந்து எப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய சம்பாத்தியமாக இருக்கும். இப்போ குரு அப்படிங்கிறவரு மரியாதைக்குரிய சம்பாத்தினை ஏற்படுத்துறது, குடும்பம் மரியாதைக்குரிய குடும்பமாக இருக்கும். விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடியதாக இவருடைய குருங்க நிறைவேற்றுவாங்க. இப்போ பாருங்க, கும்பத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு யோகத்தை பாருங்க. விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவரும் குரு, கற்றுக் கொடுக்கக்கூடியவரும் குரு, வருமானத்தை ஏற்படுத்தி தரவரும் குரு. அப்போ இவங்களுக்கு வந்து குருவனுடைய சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் இவங்களுக்கு குருவாக அமைகிறாங்களோ
வாலண்டரியாக அவங்களே வந்து வெற்றிக்கான வழிகளை உங்களுடைய எல்லா விஷயத்துக்கான முக்கியமான நபராக அந்த மாறினார். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் உங்களுக்கு கண்ணன் உறுதுணை எப்படி அமைது பாருங்க. பாக்கியஸ்தானத்ததிபதி சுக்கிரன். ஒரு வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்ததிபதி கர்மஸ்தானத்ததிபதி செவ்வாய், சத்திரியனுங்கிறது சாத்வீகமான இலக்கணம், பண்ணுற வேலைகள் சத்திரியனுடைய வேலைகள். அப்படிங்கும்போது பாருங்கள், ஒரு சாதாரணமாக ஆன ஆள் பெரிய வில்லாளின்னு பேர் எடுக்கிறார். பராக்கிரமும் கிடையாது, ஆனால் வில்லாற்றலில் மிகச்சிறந்த ஆள். அப்போ மாதிரி பலமும் கிடையாது, ஆனால் வில்லாற்றலில் சிறந்த ஆள். அப்போ இவங்க பாருங்க, இந்த கும்பலக்கணத்துக்காரங்க வித்தைகளில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. ஓவியம் வரைகிறது, இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது, அதெல்லாம் நண்பர்கள் இருக்காங்க. ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மிக முக்கியமான இருக்காரு நம்மளுடைய தலைவரே இருக்காரு, அவர் கும்பலக்கணம் தான். யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால வெற்றியை தக்க வச்ச மாட்டாங்கிறது அவர்கிட்டையும் இருக்கு. ஒரு ஹீரோவா ஒரு படத்தை நடிக்கிறாரு, நடிச்சு வெற்றியும் அடையுது. கண்டினியூவா ஹீரோவா போகாம மறுபடியும் அவருடைய விருப்பப்படி மாத்திக்கிறாரு. அப்படிங்கும்போது வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கண்பட பார்க்கக்கூடிய நபராக அவர் இருக்காரு. ஸோ அந்த மாதிரியாக கும்பலக்கணம் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்படக்கூடிய இலக்கணங்களை நம்ம மகாபாரதத்தில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துட்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அர்ஜுனன் வந்து சிறந்த வில்லாளியாக உருவாகிறாரு. பிரம்மாஸ்திரம் முதல் கொண்டு துரோணர் அவருக்கு கற்றுக் கொடுத்துறாரு. கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ அரங்கேற்றம் நடக்குது. அரங்கேற்றம் நடக்கும்போது எல்லாரும் தங்களுடைய திறமைகளை காமிக்கிறாரு. அர்ஜுனனும் தன்னுடைய திறமைகளை காமிக்கிறார். காமிக்கும் போது என்ன ஒரு இதுன்னா, இப்போ துரோணர் சொல்வார், இவருக்கு நிகராக ஒருத்தன் இல்லை, அர்ஜுனன் நிகராக வில்ல எந்தக்கூடிய நபர் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அர்ஜுனன் தான் வில்லில் சிறந்தவன் அவர் சொல்லும்போது கர்ணனுக்கு கோவம் வரும். ஏன்னா அவனும் அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அவனும் ஒரு வில்லாற்றல் உடையவன் இல்லைங்களா. அப்போ அவனுக்கும் வருது, அப்படி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அவன் தான் வில்லில் சிறந்தவன்னு, அவனோட சிறப்பாக என்னால் வில்லேந்த முடியும், எனக்கு நிகராக பணம் சொல்லுங்கள், நான் பண்ணுறதை பண்ண சொல்லுங்கன்னு சொன்னோன்னா இப்போ ஒரு சலசலப்பு ஏற்பட்டு துரியோதனர் கூட இருந்து கர்ணனுக்கு நாட்டையே பரிசாக கொடுத்து தன் பக்கம் வச்சுக்கிறாரு. சகுனி ஒரு காரணம். ஆமாம், கரெக்டான ஒரு ஆள் வந்துக்கிறான் விட்டுறாங்க. கர்ணன் வந்து ஒரு அதாவது ஒரு ஆப்போசிட் கேங்லேருந்து ஒரு ஆள் பெரிய ஆள் இருக்காங்கன்னா நம்ம கேங்கில் ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சகுனி வந்து உடனடியாக கர்ணனை தன் வசப்படுத்துறதுக்கு துரியோதனுக்கு ஐடியா கொடுத்து துரியோதன் வசப்படுத்திக்கிறார். அவங்களுடைய நட்பு வந்து ரொம்ப ஆழமானது. நம்ம சிம்மத்தில் நம்ம பேசியிருக்கோம், கடகத்துலையும் பேசியிருக்கோம். இந்த இடத்துல வந்து என்னென்னா அர்ஜுனனுக்கு ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்துறாங்க. இப்போ எனக்கு நிகராக வில்லேந்த முடியுங்கிறன்னா போட்டி நடக்க விடாமல் தடுக்கிறாங்க. யாரு தடுக்கிறாருன்னா, போட்டி நடந்திருந்தா ஒருவேளை கர்ணன் தான் ஜெயிச்சிருப்பாரு. அப்படி நடந்துடக்கூடாது இல்லைங்களா, ஹீரோவை காப்பாற்றணும் இல்லையா. அதனால என்ன பண்றாங்க, போட்டி நடத்த விடாமல் தடுக்கிறாங்க. போட்டி நடக்கலை. அர்ஜுனனுக்கு நிகராக இவர் வில்லாற்றல் உடையவருங்கிறத நிரூபிக்கிறாரு, ஆனால் காம்படிஷன் இல்லை. அப்படி அவர் ஒரு தனியால மட்டும் பாக்குறாங்க, போட்டியா பார்க்கல. ஆமா, அதுக்கு நிறைய சிறப்புகள்லாம் சத்திரியன் இல்ல சாத்விகமான அவன் என்னென்னமோ சொன்னாலும் கூட அர்ஜுனனுக்கு கர்ணன் வந்து இவ்வளவு பெரிய வில்லாற்றல், நம்மளை விட சிறப்பா வில்லாற்றல் ஒருத்தர் இருக்கிறானா அப்படிங்கிறது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துறேன். ஆனா போட்டிகள்லாம் அர்ஜுனனுக்கு சாதகமாக முடியும். இதுதான் சொல்றேன், இப்போ குருவனுடைய தயவு இவங்களுக்கு இருக்கிற காப்பாத்துறாருல, குரு காப்பாத்திடுறாரு. இப்போ காப்பாற்றினோன்னா இப்போ அவருக்கு இந்த போட்டிகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ பீஷ்மர் கேட்பார் துரோணத்தை, நல்லபடியாக சிறப்பாக எல்லாருக்கும் நீங்கள் உங்களுடைய இதை கற்றுக் கொடுத்துட்டீங்க, என்ன குரு தட்சணையாக வேணும் அப்படின்னு கேட்பார்.